ஒருத்தனை 20 பேர் அடிச்சு கொள்றத கோஷ்டி மோதல்னு உலகத்திலே சொன்ன ஆட்சி தாவேகா ஆட்சி தான். மாணவர்கள் போராட்ட களங்களுக்கு போக விடாமல் கண்காணிக்கிற வேலை பாஜக வேலையா தாவேகா வேலையா? தாவேகா ஆட்சி ஏன் அதை செய்யுது? இதற்கு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுமா? மதச்சார்பற்ற கூட்டணியிலிருந்து ஆட்களை கொண்டு போறாங்க. ஆனா அதற்கு முன்னால் அவங்க பிஜேபியோட பேசினாங்க, அதிமுகவோட ஒரு பேசினாங்க, ஒரு கூட்டணி அமைப்பு சொல்லப்படுது. அதை பத்தி தாவேகா ஆட்சியே ஒரு பிஜேபி ஆட்சி தான். மத்திய அரசாங்கத்தோட நாங்கள் இணக்கமாகவே இருப்போம்னு சொன்னது மூலமாக அவங்களை எதிர்க்க மாட்டோம்ங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்றாங்க. எலைட்டு பாரு நடத்த முடியாது, ரெஸ்டோ பாரு நடத்த முடியாது, மதுபானங்களை விற்க முடியாது, இதுக்கெல்லாம் எனக்கு அதிமுக லாயக்கப்படாதுன்னு ஒருத்தர் வேற ஆளுங்கட்சிக்கு போறத வெக்கமே இல்லாம கொள்கைக்கு போறோம்னு சொல்றாங்களே ஒரு கூட்டம், அவங்களுக்கெல்லாம் வெக்கம் இருக்கான்னு கேட்கிறேன். உங்களுக்கு எதுக்குற வேட்டி சட்டை? எனக்கு எதுக்கு அச்சா? நான் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறேன். விஜய் ஏதோ சர்வாதிகாரி மாதிரி பயப்படுறீங்க. அவர் ஜனநாயகவாதி தானே, அவர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவர் தானே அவரு. அதனால நான் கேள்வி எடுத்துட்டு இருக்கேன். அவர் சர்வாதிகாரினா நான் எது கேள்வி கேட்கிறேன்? விஜய் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா நம்ம கேள்வி கேட்க வேண்டியதில்லை, டிபேட்டே தேவையில்லை. நான் எந்திரிச்சு போறேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா ஆட்சி 100 நாளுக்கு பிறகு விசிகாவுடைய தலைவர் அவர் நடத்திய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் இனி தாவேகாவுடனான இந்த கூட்டணி தொடரும்னு அறிவித்திருக்கிறார். 100 நாள் ஆட்சி பார்த்த பிறகு அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? திமுகவுடனான கூட்டணி முழுமையாக முறிந்து விட்டது அப்படின்றதையும் நாம் புரிஞ்சுக்கலாம். திமுகவோடு இருக்கிற கூட்டணி முழுமையாக முறிந்து விட்டது என்று அதுக்கு அர்த்தம் அல்ல. எப்படி? தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகள் என்று வருகிற போது ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரலாக திமுகவின் குரல் தான் இருக்க போகிறது. சரி, அதே குரலைத்தான் விசிகா பேச போகிறது. அதிகாரத்திலே பங்கேற்று விட்டார்கள், அமைச்சரவையிலே பங்கேற்று விட்டார்கள் என்பதனால நாங்கள் முழுமையாக தாவேகா கூட்டணியிலே தான் இருக்கிறோம் என்று சொல்வதுதான் அவர்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் மக்கள் பிரச்சனை என்று வருகிற போது தாவேகா அரசு மக்களுக்கு எதிரான திட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு நீங்க வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவனை கொண்டு இங்க கண்டக்டரா போட போறாங்க, தனியாருக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதை விசிகா ஏற்றுக்கொள்ளுமா? மறுப்பாங்க. தமிழ் தேசியம்ங்கிறது என்ன? தமிழர்களுக்கு எல்லா உரிமைகளும் அரசியல் உரிமைகளும் நிலைநாட்டப்பட வேண்டும். அது கல்வி உரிமையாக இருக்கலாம், மாநில உரிமையா இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு எல்லாமே அதான தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் எழுச்சி. வட மாநில தொழிலாளர்களை கொண்டு இங்கே நடத்துனர்களாக நியமிப்பார்கள் என்று சொன்னால், தனியார் துறையின் மூலமாக அதை நியமிப்பார்கள் என்று சொன்னால் விசிகா ஒப்புக்கொள்ளும்? அதை இல்ல சார், கடந்த 5 ஆண்டு காலம் இதே திமுகவோட கூட்டணியில இருந்தவங்க அமைச்சரவையில பங்கெடுக்கலாம். ஆனா கூட்டணியில் பயணித்த போதும் கூட இதே திமுக அரசுக்கு எதிராக பல கண்டன கூட்டங்களை ஏற்பாடு செய்து அதுல திருமாவர்கள் பேசியது நம்மளே பார்த்திருக்கோம் இல்லையா? கூட்டணியில தான் இருக்கும், ஆனாலும் இந்த அரசை கண்டிக்க வேண்டிய இடங்கள்ல கண்டிச்சிருக்காங்க. அதே பாணி நம்ம கடைபிடிக்கலாம் இல்லையா தாவேகாவில்? அதைத்தான் செய்ய போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே செய்யணும், வேற வாய்ப்பு என்ன இருக்கிறது? இப்ப நீங்க ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியரிங் மாணவன் ஒரு கும்பல் வன்முறையால அடித்து கொலை செய்யப்படுகிறான், அமுதன் என்கிற ஒரு தலித் மாணவன் அப்படின்னா, நீங்க அதை எப்படி கடந்து போக முடியும்? ஆளுங்கட்சியா இருக்கேன் அதனால அமுதனை அடிச்சு கொண்டு சரிதான் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. அரசாங்க பொறுப்பிலே இருக்கிறவர்கள் இட்டுக்கட்டி பல கதைகளை சொல்லுகிறார்கள். செல்போனை திருடுறதுக்கு போனா ஒரு ரூம்ல தன்னுடைய இன்னொரு சக மாணவனுடைய அறையில தங்கி இருக்கிற அறைக்குள்ள இப்போ செல்போனை திருட போனா அப்படின்னு அந்த பக்கம் ஒரு கதை. இந்த பக்கம் என்ன சொல்றாங்க? கல்லூரி நிர்வாகத்துல என்ன கதை சொல்றாங்க? சமையல்காரரோட சண்டை ஒன்று சொல்றாங்க. இது ரெண்டுமே இல்லாம சட்டப்பேரவையில என்ன சொன்னார் அமைச்சரு? கோஷ்டி மோதல்னாரு. ஒருத்தனை 20 பேர் அடிச்சு கொள்றத கோஷ்டி மோதல்னு உலகத்திலே சொன்ன ஆட்சி தாவேகா ஆட்சி தான். நீ யோசிச்சு பாருங்களேன். கோஷ்டி மோதல்னா நான் இவ்வளவு நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இந்த பக்கம் 20 பேர் அந்த பக்கம் 20 பேர் அடிச்சுக்கிட்டவங்க தான் கோஷ்டி மோதல் நினைச்சிருக்கேன். எண்ணிக்கை கூட முன்னாடி பின்னாடி இருக்கலாம், சமமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒத்தால 20 பேர் அடிச்சே கொண்டாங்க, இரும்பு ராட வச்சு மண்டையை உடைச்சாங்க, அவன் மூச்சு திணறி சாகுறான்னா அத கோஷ்டி மோதலு அப்படின்னு அமைச்சர் சொல்றாருன்னா, இவர்களுக்கு என்ன மனநிலையில இருக்காங்கன்னா, போதை பொருள் புழக்கத்தை ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என் கல்லூரியில போதை பொருள் புழங்கிருச்சு அப்படின்னு ஒப்புக்கொண்டால்
எனக்கு அடுத்த வருஷம் அட்மிஷனே வராது. Yes. இந்த வருஷமே கொஞ்சம் பேர் வாங்கிட்டு போனாலும் போயிடுவேன். சரி. டிஜியை வாங்கிட்டு போனாலும் போயிடுவேன். அப்ப அவங்களுக்கு வியாபாரம், கல்வி வியாபாரம் பாதிக்கும். கவர்மெண்ட்டுக்கு நாங்க தான் இந்த கவர்மெண்ட்டை நட்டமா நிப்பாட்டிட்டோம், எங்களை மாதிரி உலகத்துல சிறந்த ஆட்சி கிடையாது, 100 நாள் போஸ்ட் ஒட்டிட்டோம், சினிமாவுக்கு தான் நாங்க ஒட்டி பழக்கப்பட்டவங்க, ஆட்சிக்கு 100 நாள் போஸ்ட்டை ஒட்டிட்டோம் அப்படின்னு இவங்க நற்பெயருக்கு கலங்கமே இருக்கும். ஒரு அவப்பெயர், ஒரு பொய், களங்கமும் இல்ல, அவதூறும் கிடையாது, உண்மையை சொல்லாம மறைக்கிறது. இல்ல நான் என்ன கேக்குறேன் சார், இவ்வளவுக்கு பிறகுதான் கூட்டணியை உறுதிப்படுத்துறார் திருமாவளவன். இந்த 100 நாளை முழுமையாக பார்த்து விட்டு கூட்டணி உறுதிப்படுத்துறார். திருமாவளவன் முதலமைச்சரா பதவி ஏற்கல, எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பேற்க முடியாது. இல்ல அடுத்து நடக்கும்ன்றாரு, நம்ம அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றது இலக்குங்க, எல்லாருக்குமே தொலைதூர இலக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நீண்ட தூர லட்சியம் ஒண்ணு இருக்கு. அண்ணா கூட திராவிட நாடை பெறுவேன்னாரு. நடைமுறையில சில விஷயங்கள்ல சாத்தியப்படாது. சரி. தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தை நோக்கி ஒரு விசிகா மாதிரி கட்சி நகர்வது என்பது அதுக்கு நீண்ட கால பயணம் இருக்கிறது. சாதிய சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து ஒரு முதலமைச்சராக வருவது அல்லது அந்த கட்சி ஆளுங்கட்சியாக மாறுவது என்பது பெரிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதிய மனநிலை கொண்டவர்களுக்கு மத்தியில சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லைன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு. ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலாம், திமுக அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து செய்யலான்னு ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கு தான் யோசிச்சாங்களே தவிர கொள்கை ரீதியா அப்படியே முடிவெடுத்தாங்க கிடையாது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா அவரை யோசிச்சிருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம காட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்காக அப்படி ஒரு பரிசீலனை செய்யப்பட்டு அதுவும் கைவிடப்பட்டது. அதுல கூட நம்ம இப்ப நம்ம தேர்தல் ரிசல்ட்டை ஒட்டி நம்ம பேசுறதுனால தாவேகா கூட ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் மாற்று கட்சியில பேசினார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. தேர்தலுக்கு முன்னால் ஒரு வியூகம் மாத்தி அமைச்சாங்க, தேர்தலுக்கு பிறகு வியூகம் மாத்தி அமைச்சதா பேசப்படுது சார். இப்ப பேசப்பட்டு வருது. அது யாரு பேசப்பட்டது? கடந்த காலங்கள்ல தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் இப்ப அவங்க மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்து ஆட்களை கொண்டு போறாங்க. ஆனா அதற்கு முன்னால் அவங்க பிஜேபியோட பேசினாங்க, அதிமுகவோட ஒரு பேசினாங்க, ஒரு கூட்டணி அமைக்குன்னு சொல்லப்படுது. அதை பத்தி சார். அது தாவேகா ஆட்சியே ஒரு பிஜேபி ஆட்சி தான், அவங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டுகிற ஆட்சி தான், அவங்களுக்கு அவங்களுடைய கோட்பாடுகளை செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற ஆட்சி தான், மத்திய அரசாங்கத்தோட நாங்க இணக்கமாகவே இருப்போம்னு சொன்னது மூலமாக அவங்களை எதிர்க்க மாட்டோம்ங்கிறத அவங்க மறைமுகமா சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்த பின்னாடி தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அது மட்டும் கிடையாது, பல விஷயங்கள்ல 2500 டெண்டர் கேன்சல் ஆயிருக்கு, பல இடங்கள்ல பலது கேன்சல் ஆயிருக்கு. போன ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாவற்றிற்குமே பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கு, பல விஷயம் கேன்சலே ஆயிருக்கு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு பலது கைவிடப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆட்சியினுடைய போக்கு இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த கொள்கையும் அவங்ககிட்ட கிடையாது. இப்ப நீங்க சமீபமா இப்ப நான் காலையில பார்த்தேன், ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க, மாணவர் போராட்டம் எங்கெல்லாம் நிகழ்வதற்கு சாத்தியம் இருக்கோ அதையெல்லாம் ஒடுக்கிறதுக்கு ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் விட்டுருக்காங்க. கல்லூரியில மாணவர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த 2 கட்சி சார்ந்து யாராவது மாணவர்கள் இயங்கினார் அவனை சர்வதேச தீவிரவாதி, நக்சல்பாரி, அவன் ஒரு பயங்கரவாதி, அவனை பிடிச்சி உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான அப்படிலாம் சொல்லல, அப்படின்னு சொல்லலங்க, சொல்லல. காவல்துறை கண்காணிப்புக்குன்னா யார கண்காணிப்பனியே? மாணவர்களை கண்காணிக்கிறாங்க. மாணவன் என்ன துரோகம் செய்யறான்? இந்த நாட்டுல மாணவர் போராட்டத்தினாலதாங்க அரசியல் திராவிட இயக்கமே வந்துச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களால தான் நடந்துச்சு. மாணவர்கள் போராட்ட களங்களுக்கு போக விடாமல் கண்காணிக்கிற வேலை பாஜக வேலையா, தாவேகா வேலையா? தாவேகா ஆட்சி ஏன் அதை செய்யுது? இதற்கு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுமா? போராட்டம் என்பது மனித உரிமைங்க. போராடியதுனாலதான் மனித குலம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆடை இல்லாத மனிதன் இன்னைக்கு ஆடையோடு இருக்கிறான்னா அது போராட்டம் தான். மனித குல வளர்ச்சி என்பது அவன் குகையில இருந்தான், அவன் வீடு கட்டி கொண்டான், அது பரிணாம வளர்ச்சினா அது ஒரு போராட்டம் தான். ஒரு முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய பறவை கூட அந்த முட்டையை உடைக்கிறதுக்கு உடைச்சாதான் அது பறவை. கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சி ஆவது என்பது வெறும் காலமாற்றத்தால் அல்ல, அதுக்குள்ள ஒரு பரிணாம வளர்ச்சிக்கான போராட்டம் இருக்கிறது. மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் நினைக்குதுன்னா
இந்த அரசாங்கம் எப்படி நல்ல இல்ல அரசாங்கம்? இதுல எங்க போராடக்கூடாதுன்னு எங்க நினைக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க, இல்ல அவங்க என்ன கவனிக்கிறாங்க. சொல்றாங்க, போராடக்கூடாதுங்கிறது இல்ல, அந்த எண்ணமே வரக்கூடாது. கண்காணிக்கிறேன்னா என்ன, யார் நீ திருடனா கண்காணிக்கலாம், சிசிடிவி கேமரா நீங்க உடனே பதறீங்களேன்ற உடனே ஆமாங்க நான் பதறத்தான் செய்வேன். யார இப்ப நீ வந்து காலேஜுக்கு போறவன திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவில, நான் கேட்கறது என்னன்னா அவன் வன்முறை சார்ந்தவனா, படிக்க போற மாணவன், அவனுக்கு என்று ஒரு கருத்து இருக்கு, நீட்டு கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க நீட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டம் நடந்த போது கல்லூரி வளாகத்திற்கு வெளியே வந்தேன்னா லத்தி சார்ஜ் உன்னை வந்து உடப்பேன், நான் கைய கால உடப்பேன்னு போலீஸ்காரர்கள் மிரட்டினார்களா மிரட்டலையா? நடந்தது தமிழ்நாடு மிரட்டினார்களா இல்லையா? மெரினாவை எது கண்காணிச்ச? லீவ் மெரினா யார் அப்பே விட்டு சொத்து? நான் கேட்கறேன், யார் அப்பே விட்டு சொத்து? அமித்ஷா சொத்தாது? மோடி விலைக்கு வாங்கி இருக்கிறாரா மெரினாவை? யார் அப்பே விட்டு சொத்துங்க மெரினா? போராடுனா என்னங்க குறைஞ்சு போயிடும் அந்த நாட்டுல? போராடுவது அடிப்படை உரிமைங்க. நீங்க மெரினாவை எதுக்கு பூட்டி வச்சீங்க? நீங்க இந்த அரசாங்கம் யாருக்கு பின்னாடி இருக்கிறது என்பதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதான் சார், நான் இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன். இதே அரசாங்கம் கடந்த காலங்கள்ல பாஜக அதிமுக ஒரு கூட்டணி அமைவதற்கு விரும்பியதா இந்த அரசாங்கம்? நான் கேட்கிறேன், நடந்திருக்கா கடந்த காலங்கள்? ஏங்க இவங்களுக்கு ஒரு கொள்கையும் இல்லைங்க. நீங்க அவங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா விஜயபாஸ்கரை கூட்டிட்டு வந்து சேர்க்கவே மாட்டாங்க. சரி, ஒரு பக்கம் போதையை ஒழிப்பாங்களாம், இன்னொரு பக்கம் குட்கா வழக்குல இருக்கிறவரை சேர்ப்பாங்களாம். அது வழக்குன்றாங்க சார், தெரியும் வழக்கு, நாங்க தலையிட மாட்டோம்ன்றாங்க. வழக்குல தண்டனை வர்றப்ப திமுக காரன் மேல வழக்கு இருந்தா மட்டும் ஒரு குற்றவாளி, அவங்க மேல இருந்தா வழக்கா? அப்ப கேஎன்ஆர் மேல வழக்கு இருக்கு, ஏவா வேலு மேல வழக்கு இருக்குன்னு வழக்கு அப்புறம் நீங்க அதுக்கு மட்டும் வழக்கு இருக்குன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீல. திமுக காரன் வந்து எல்லாமே குற்றவாளி, வழக்கு போட்டுட்டாலே குற்றவாளி திமுக காரன். அதிமுக மேல இருந்தா மட்டும் அது வழக்கு தான். தன்னெழுச்சியா வராங்க எம்எல்ஏக்கள். என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல ஆட்சி, புதிய ஆட்சி வந்திருக்கு, ஒரு இளைஞர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, தன்னெழுச்சியா வராங்க. அவங்க காரணம் சரியா சொல்றாங்க சார். அதிமுக திமுக கூட்டணி நாங்க விரும்பல, அதனால நாங்க தாவேக்காவுக்கு வந்தோம்ன்றாங்க, தெளிவா சொல்றாங்க. அதிமுக திமுக அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையே, நடக்காத வெளியே வந்தவங்க அப்படித்தானே சார் சொல்றாங்க. நான் கேட்கறது என்னன்னா, அப்படி ஒண்ணு நடந்து நீங்க வெளியில வந்தா நீங்க பேசுறது நியாயம் இருக்கு. அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் பதிவாகி இருக்கு, அதனால நாங்க வெளியே வந்தோம்ன்றாங்க வெளியே வந்தவங்க எல்லாம். இது வந்து எப்படின்னா அந்த பாட்டுல சொல்லுவாங்கல்ல, என்னை மதுரையில கேட்டாங்கோ, மானாமதுரையில கேட்டாங்கோ, மன்னார்குடியில கேட்டாங்கன்னு இருக்க ஒரு பாட்டு இருக்குல்ல, நீ யார்கிட்ட இப்ப நீ பொண்டாட்டியா இருக்கா, யாரு புருஷனா இருக்கா தானே கேள்வி. கேட்டாங்கிறதா கேள்வி. என்னங்க அது அர்த்தம்? சொல்றாங்க நடந்திருக்குன்றாங்க. நான் கூட தான் இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. அப்ப அது நடக்காத கோச்சுக்கிட்டு நான் வந்து வேற கட்சியை வந்து என்னை ஜனாதிபதி ஆக்கலைன்னு சொல்லி கோச்சிட்டு ஒருத்தர் கட்சி விட்டு போனா ஒத்துக்குறீங்களா? இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? நடக்கவே இல்லைன்றீங்களா? நீங்க மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு தகவல்லாம் வந்திருக்கும். சரி, 100 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பூடி மறைக்க என்ன இருக்கு? சரி, உங்களுக்கு என்ன அச்சம்? தைரியமா சொல்லுங்க. எனக்கு எதுக்கு அச்சம்? நான் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவன், நான் எதுக்கு அச்சம்? அப்ப என்ன நடந்திருக்கா நடக்கல? என்ன கேக்குறேன், அதிமுக எங்க இருந்து பிறந்தது? அதிமுக திமுக இருந்து உருவான கட்சி. சரி, ஆமா, சரி, நியாயப்படுத்த திமுகவுல இருந்து அதிமுக பிறந்தது. ஆமா ஆமா ஆமா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆமா, ரெண்டு கூட்டணியில இருக்கா? ஆமா, கூட்டணியில இருக்கு. அப்புறம் எதுக்கு பிரிஞ்சாங்க? எதுக்கு பிரிஞ்சாங்க? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக உருவான நோக்கமே திமுக தீய சக்தி, அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. திமுகவுக்கு தலைவர் யாரு? திமுக தலைவர் அன்றைக்கு கலைஞர், முன்னாடி அண்ணா. எங்க தொடக்கத்துல அண்ணாதான். அண்ணாவை வந்து தன் கொடியில ஏந்தி இருக்கிற கட்சி அது அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அப்ப என்ன முரண்பாடு? திமுக தீய சக்தி, அதுதான் முரண்பாடுன்றாங்க. யாரு சொன்னது தீய சக்தி? அதிமுக. அதெல்லாம் கிடையாது. திமுகவை வீழ்த்துவது, திமுக ஒரு தீய சக்தி, இதுதான் அஜெண்டா. இதுக்குதான் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை உருவாக்கினாரு, அதை கெடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்றாங்க. திமுக ஒரு தீய சக்தினா அண்ணா யாரு? கேள்வி ரொம்ப எளிமையானது. திமுக ஒரு தீய சக்தினா அதை உருவாக்கின அண்ணாவும் தீய சக்தினா? அண்ணா 69ஓட முடிஞ்சாரு. அண்ணாவுடைய இறப்போட முடியுது. 67 ஆட்சி வராது, 68 அண்ணா இறக்குறாரு. பிறகு 68க்கு பிறகு திமுகவை கைப்பற்றுகிறார் கலைஞர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 69ல தான் அண்ணா இறக்குறாரு. ஆமா, அதுக்கப்புறம் கைப்பற்றாருன்றாங்க. என்ன கைப்பற்றுறாரு? அதுக்கப்புறம் கலைஞர் அதிகாரத்துக்கு வராரு. ஆமாங்க, அவரை தலைவராக்கணும் யாரு தெரியுமா உங்களுக்கு? யாரு? இது எம்ஜிஆர்ன்றீங்களா? அப்புறம் வேற யாரு? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு சார். இருங்க, அத அவங்க சொல்றாங்க, எங்க தலைவர் போட்டதுதான் அப்படின்றாங்க. எம்ஜிஆர் இறந்த உடனே முதல் தகவல் யாருக்கு சொல்லப்படுது? கலைஞருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறத நான் பாத்திருக்கேன். அதான் நீங்க பிறந்தியெல்லாம் தெரியல, நான் பிறக்கல, நானே படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம். முதல்ல அவருக்கு தான் தகவல் போச்சு, நான் பாத்திருக்கேன். அத முதல் தகவல் யாராவது எதிரிக்கு சொல்லுவாங்களா? எதிரிக்கு சொல்லுவாங்களா? இல்ல சார், இவ்வளவு ஏன் நியாயப்படுத்துறீங்கன்ற? நீங்க இது நியாயம் இருக்கு, நியாயப்படுத்துறேன். என்ன நியாயப்படுத்துறது?
நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதிமுக திமுக கூட்டணி போவது சரிதான், அதுல என்ன தப்பு இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர் பதிவு பண்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏங்க அது தாய் வீடுங்க திமுக. அங்கிருந்து பிரிந்து வந்த மகள்ங்க அது. சரி. என்னங்க நீங்க அதாவது முரண்பட்ட சனாதன கோட்பாடு மதவாத கோட்பாடை கொண்டிருக்கிற பாஜகவோட அதிமுக கூட்டணி போறதுதான் வரலாற்று பிழை. சரி. திமுக பாஜகவோட கூட்டணி போறதுதான் வரலாற்று பிழை. அது கொள்கைக்கு நேர்முரணான இயக்கம். சரி. அது சனாதன இயக்கம், சாதியவாத இயக்கம், மதவாத இயக்கம், சமத்துவத்துக்கான இயக்கம் அல்ல. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம்னு அண்ணா சொன்னாரு. அதுதான் அங்கேதான் போகக்கூடாது. சரி. திமுக அண்ணா திமுகங்கிறது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கொடியில் இரு மலர். எந்த மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறான்? எக்ஸ் ஒய் இரு துருவம், இரண்டு கட்சியை பார்த்துட்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இணைறாங்கன்னா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அப்ப நீங்களே சொல்றீங்க நடந்திருக்கு, எனவே உங்க வெளியே வந்தது நியாயம். என்ன கேக்குறேன்னா அதுக்காகத்தான் இவங்க எல்லாம் வெளியே. நான் என்ன கேக்குறேன், ஒரு கட்சி பலவீனப்படுகிறது என்பதற்காக இவங்க வெளியில வந்தாங்களா இல்லையா? அதிமுக பலவீனப்படுகிறது என்பதற்காக வெளியே வந்தாங்க. எஸ். உண்மையாவே பலப்படுத்தணும்னா வெளியில வரணுமா, அதை பாதுகாக்கணும், உள்ள இருக்கணும், கூட இருக்கணும். ஐயா வெளியே வர்றாங்க காரணம் சார் தெளிவா சொல்றாங்க. எங்க சம்பாதிக்க முடியாதுங்க, ஓப்பனா பேசுங்க. ஏன் பூசி பூசி நீங்க தான் சார் சொல்லணும். மூத்த பத்திரிகையாளர் ஓப்பனா அதிமுகல இருந்தா நீ அமைச்சரா இருக்க முடியாது, வாரிய தலைவரா இருக்க முடியாது, டெண்டர் எடுக்க முடியாது, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க முடியாது, கனிம வள கொள்ளையடிக்க முடியாது, எலைட்டு பாரு நடத்த முடியாது, ரெஸ்டோ பாரு நடத்த முடியாது, மதுபானங்களை விற்க முடியாது. இதுக்கெல்லாம் எனக்கு அதிமுக லாயக்கப்படாதுன்னு ஒருத்தர் வேற ஆளுங்கட்சிக்கு போறத வெக்கமே இல்லாம கொள்கைக்கு போறோம்னு சொல்றாங்களே ஒரு கூட்டம், அவங்களுக்கெல்லாம் வெக்கம் இருக்கான்னு கேக்குறேன். உங்களுக்கு எதுக்குடா வேட்டி சட்டை? கொள்கை. நான் என்ன கேக்குறேன், கொள்கைக்காக போறேன்னு ஏன் நியாயமா சொல்றாங்க சார்? கொள்கைக்காக எதுக்கு போற? எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அதிமுக தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறது. மிகப்பெரிய வரலாற்று பிழை. திமுகவோட கூட்டணி வைக்கவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது மிகப்பெரிய வரலாற்று பிழை. எனவே நாங்கள் வெளியேறுகிறோம். திமுகவை வீழ்த்துவதற்காக இன்றைக்கு தாவேகா வந்திருக்கிறது. தாவேகா நினைக்கிறோம் கொள்கையில தெளிவா இருக்காங்க சார். எனக்கே புரிஞ்சு. கொள்கை கிடையாது, நீட்டா இருக்காங்க. கொள்கை கிடையாது. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை வருஷமா தோக்குது? தோத்துட்டே தான் சார் இருக்காங்க. இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில எத்தனை பேர் கூட்டமா அழிய போறாங்க? வீரபாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தோக்குறதுனால நான் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாக்கு போறேன்னு போகல. ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் வந்தாரு நடுவுல. யார் அவரு? ஒருத்தர் மகேந்திரன், ஒருத்தர் இடையில வந்தாரு. அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர். சரி. அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. செக்கப்பு துண்டோட வந்தாரு. அவர் துண்டு என்ன துண்டு வேணாலும் போடட்டும், அவர் கட்சியில இல்ல. சரி சரி. அவருக்கு மாநில செயலாளர் பொறுப்புக்கு அவர் போட்டியிட்ட காலத்திலேயே அவர் புறக்கணிக்கப்பட்டாரு. அதுல கருத்து வேறுபாட்டுல இருந்தாரு. அவர் செயல்பாட்டுல கிடையாது. சரி சரி. இது வந்துடும் அதிமுக. புரியுதா? அப்ப கொள்கைக்காக கட்சியில இருக்கிறவன் அங்கேதான் இருப்பான். உனக்கு ஒரு கம்பெனியை மூடிட்டாங்க சார், நான் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றவன பாத்திருக்கீங்களா இல்லையா? சார் அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு சார், ஆமா வேற கம்பெனிக்கு போறேன் சார். அப்ப நீங்க வியாபாரத்துக்கு போறேன்னு சொல்லுங்கிறேன். நான் கொள்கைக்கு போறேன்னு நான் சொல்லாத. ஏன்னா தாவேகாவுக்கு என்ன கொள்கைன்னு தாவேகா காரனுக்கே தெரியாது. சரி. இப்ப விஜய்கிட்ட மட்டும் என்னென்ன கொள்கை இருக்குன்னு சொல்லு. எங்கேயா சொல்லியிருக்காரா விஜய் கொள்கை இருக்கு? சரி. இப்ப சட்டமன்றத்துல பேசியிருக்காரு சார். இப்ப ஜஸ்ட் நவ் சொல்றாரு முதலமைச்சர், நான் பேச ஆரம்பிச்சா இருக்கிற அந்த 7 இடைத்தேர்தலில் கூட உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றாரு சார். மக்கள் எங்களை முதலமைச்சர் பேசுறாரு சார். நம்ம படிப்பட கூடாதுல. நான் ஒன்னும் சொல்லலையே. இவிஎம்ல செட்டிங் பண்ணாதான் அப்படி பேச முடியும். மக்களை பார்த்து மக்கள்ல தீர்ப்பளிக்கணும். மக்கள் அன்பாக ஓனர் அவரு மக்களுக்கு இவர் சொல்றபடிதான் எல்லாமே நடக்குமா? இனிமே மக்களுக்கு ஒரு 50 வருஷம் முதலமைச்சர் வந்துருவார் அவர் தொடர்ந்து. யாருமே இவர் தோற்க மாட்டாரா இனிமே? இது என்ன பேச்சுதுன்னு கேக்குறேன். நீங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு அந்த வெற்றி நிரந்தரமானதான்னு கேக்குறேன், சாஸ்வதமானதா? 2000 சொல்றாரு. இருங்க, முதலமைச்சர் யாரா இருந்தா என்னங்க? ஒரு நாட்டோட பேசுனா 8 தொகுதியில 8 இடைத்தேர்தல். விஜய் ஏதோ சர்வாதிகாரி மாதிரி பயப்படுறீங்க. அவர் ஜனநாயகவாதி தானே, அவர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவர் தானே அவரு. அதனாலதான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சர்வாதிகாரினா நான் எது கேள்வி கேட்கிறேன்? சரி. விஜய் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா நம்ம கேள்வி கேட்க வேண்டியதில்லை, டிபேட்டே தேவையில்லை. நான் எந்திரிச்சு போறேன். நீங்க பயப்படுறத பார்த்தா இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பது, பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறது. நடுராத்துல கூட்டு போய் விஜயனை மிரட்டினாங்க, விஜயனா உங்களையும் மிரட்டிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப இந்த அரசாங்கம் காட்டு தர்பாரை நடத்துவதற்கான சாட்சியமாக இதை எடுத்துக்கொள்வதா? நானு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சார். நான் கேட்கறது என்னன்னா நிறைய கத்துக்கிறேன் சார். சரி, நிறைய கத்துக்கிறேன். நான் முதலமைச்சர் ஒரு பதிவு பண்ணிருக்காரு சட்டமன்றத்துல சொன்ன உடனே இவிஎம் மிஷின்ல செட்டிங் பண்ணீங்களா? அப்படி அப்ப பேசலாம் இல்லையா? அது அபாண்டமா மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் சொன்னாதாங்க ஜனநாயகவாதி.
நான் நினைச்சா பட்டன் அமைக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்புறம்? சொல்லவே பாத்தீங்களா, நீங்க ஒரு காரணம் கற்பிக்கிறீங்க. அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன? செட்டிங்ன்றீங்க, தப்பு இல்லையா? ஏன்னா இவிஎம்ஸ் பற்றி பல சந்தேகங்கள் இப்பொழுது வந்திருக்கிறது எல்லாருக்குமே. அதனால அதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? எனக்கு பயங்கர சந்தேகம் இருக்கு. ஆமா ஆமா. இந்த 7 இடைத்தேர்தல்ல எதுனாலும் நடக்கலான்றீங்க. நான் அதை நம்ம ரிசல்ட் அப்புறம் என்ன சார் இப்பதான் ஏங்க இவிஎம் நான் சுதாரிக்க மாட்டேங்க. ஏங்க இவிஎம் ஏன் தெரியுமா ஃப்ராடு? எதனால? நீங்க போய் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்லிப் வருதுல, ஆமா, பணம் எடுத்ததுக்கு. சரி, அதை பத்திரப்படுத்தி மணி பர்ஸ்ல வைங்க. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பாருங்க, வெள்ளையா இருக்கும், ஒயிட் பேப்பர் ஆயிரும். ஆமா, சரி, சரியா? அழிந்து போவதற்கான அந்த மையில அது தயாரிக்கப்படுது. சரி, அதே தான் இந்த விவி பேட்ல செய்யறாங்க. என்ன கேக்குறேன், அழிந்து போவதற்கான இதோட ஏன் தயாரிக்கிறீங்க? விவி பேட்டையும் அந்த வாக்களித்ததையும் அந்த கண்ட்ரோல் போர்டையும் ரெண்டையும் எண்ணி பார்த்தா சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆமா, அதுக்கு இது வரைக்கும் பதிலே கிடையாது. எனவே சந்தேகம் அப்படி இருக்கு, சந்தேகத்துக்குரியதான். எனவே மோசடிதனம் இருக்குன்றீங்க. எல்லா தேர்தலுமே பாஜக வந்ததற்கு பின்பு எந்த தேர்தலையுமே நம்ம நம்ப முடியல. நம்ம கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணை தோண்டிட்டு போயிடுவாங்கடான்னு சொல்ற மாதிரியே நடந்துட்டு இருக்கு எல்லாமே. சரி, எனவே கேட்கறது என்னன்னா, நீங்க மக்கள் மன்றத்துல உங்களுடைய ஆட்சிக்கு மக்கள் மதிப்பிட வேண்டும்னு பேசணும். 2024 40 நாடாளுமன்ற தொகுதிகளும், அதாவது 39 தமிழ்நாடு, 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சா இல்லையா? ஆமா. அப்ப அவங்க வெற்றி பெற்ற இடத்துல தானே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்களா இனிமே எங்க ஆட்சி யாரும் அகற்றவே முடியாது, 200 சார்? அது விருப்பம், அவங்களுடைய எண்ணங்கள் அது. ஆமா, நான் கேட்கறது என்னன்னா, அந்த வெற்றி நிலைத்ததா? நிலைக்கலையே. அப்ப இவங்க வெற்றி எப்படி நிலைக்கும்? முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாருன்றீங்க, நான் பேசுனா பாவம்ன்றாரு. பாவம், அந்த 7 தொகுதியாவது இடைத்தேர்தலையாவது பாவம் அப்படின்றாரு. பாவம் பார்த்து விட்டு போறாரு முதலமைச்சர். யாரு பாவம்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு தேர்தலையுமே நீங்க தான் ஜெயிப்பேன்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா? சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? யாருக்கும் உயிர் எழுதி கொடுத்துருக்காங்களா? இது என்ன பேச்சு? நீங்க மட்டுமே தாவேக்கா மட்டும்தான் அப்படின்னா தேர்தலே நடத்த தேவையில்லையே. காசு மிச்சமாயிரும்ல தேர்தல் கமிஷனுக்கு. எதுக்கு தேர்தல் நடத்தணும்? தேர்தலே தேவையில்லைங்க. இனிமே தொடர்ந்து தாவேக்கா ஜெயிக்க போதுன்னா எதுக்கு எலெக்ஷன் கமிஷனை கலைச்சிடலாம். பாஜக தான் தொடர்ந்து ஜெயிக்க போகுது. எலெக்ஷன் கமிஷனை கலைச்சிட்டோம்னா நம்ம ஆட்டுக்கு இருக்கலாம்ல. எதுக்கு ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி அறிவிச்சுட்டு போயிட வேண்டிய அதிபர் ஆட்சியை? முதலமைச்சர் பேச்சு அப்படி அவ்வளவுதான். மோடி அமித்ஷா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, கீழே விஜய் தான் இருக்க போறாரு, ஆதவர்ஜனா தான் இருக்க போறாருன்னா எதுக்கு அரசியல் விவாதம், எதுக்கு டிபேட்டு, எதுக்கு தேர்தல் கமிஷனு, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலையா இருக்குல்ல. சரி, ஜனநாயகத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்களே நிரந்தரமா இருங்க. நிரந்தரமா இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப நீங்க என்ன மதிப்பீட்டுல இருக்கீங்க, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கிறத மக்கள் பாத்துக்கிறோம். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.